இந்த வீடியோவை பார்த்து அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. அவன் ஆடிக்கிட்டு இருந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஆறு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே போய் கக்கா போயிட்டு ஆய் கழுவிட்டு கழுவாமல் கைலியை கட்டிட்டு வந்ததுனால எங்கே ஆய் கைலியில் ஒட்டிருமோ அப்படிங்கிற பயத்துலையும் பதட்டத்திலையும் தான் திவாகர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து டான்ஸு பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நான் எதனால் கவுண்டமணியோட பிஜிஎம்மை வந்து இவன் பண்ண இந்த அசிங்கத்துக்கு பின்னாடி போட்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். இவன் ஆடின பாட்டு வேற பாட்டு. அந்த பாட்டு வந்து தமிழ்நாட்டு ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட பாட்டு. ஒத்த சொல்லால என் உசுர் எடுத்து வச்சுக்கிட்ட அந்த ஒரு பாட்டு. அந்த ஒரு சிச்சுவேஷனில் தனுஷும் இன்னொருத்தனும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சு அந்த பொண்ணை வந்து 2 பேர் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏமா அந்த 2 பேரில் யாரம்மா நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது இவனை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை கையை காட்டிடும். உடனே தனுஷ் வந்து கையிலே அப்படி ஏற்றி கட்டிக்கிட்டு அப்படியே மதுரைக்குள்ளே வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி விட்டுருப்பாப்புல. அந்த பாட்டை எடுத்து நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மூதேவி, அதுவும் பேண்ட்டை போட்டுக்கிட்டேன்டா. எந்த பைத்தியக்காரனாவது பேண்ட்டை போட்டுக்கிட்டு மேலே கைலியை கட்டிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுவானாடா? போடுறதான் போடுற ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரை போட்டுட்டு ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியதானே. ஏன்னா தனுஷ் அவர்கள் ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பார், ஒரு கைலி கட்டியிருப்பார். அதனால் கைலி எப்படி தூக்கிக்கிட்டு இப்படி எப்படி ஆடுறதுக்கு வந்து அவருக்கு வசதியாக இருந்துச்சு. எந்த டான்ஸ் மூமெண்ட்டும் இருக்காது. இறங்கி குத்தி இருப்பாப்ல, கார் மேலே ஏறி நின்று ஆடுவாப்ல. அவர் வாட்டுக்கு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டு போயிருப்பாப்ல. அந்த ஒத்த சொல்லால பாட்டு அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிலுக்குமே ஒரு தேசிய கீதம் மாதிரி. அந்த பாட்டை எடுத்து ரீமேக் பண்ணுறேன்னு இந்த மூதேவி பார்க்க சைக்கிளை இந்த சனத்தவளைய காவல்துறை கைது செஞ்சுட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இவனை 15 நாள் ரிமாண்டில் உள்ளே வச்சிருக்கணும். ஒரு 6 மாதம் கழிதுன்ன வச்சு அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவன் மூடிக்கிட்டு இருந்திருப்பான். ஜட்ஜு வந்து இவன் ஊனவுற்றவனாக இருக்கிறான், நடக்க முடியாதவனாக இருக்கிறான், இவனை வந்து நம்ம எப்படி ரிமாண்ட் பண்ணுறதுன்னு பரிதாபப்பட்டு விட்டதுக்கு இன்னைக்கு தமிழக ரசிகர்கள் இந்த கன்றாவி கருமத்தெல்லாம் பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது. ஒன்று இவனை ஜெயிலில் தான் அடைக்க முடியல, இவன் லூஸாக இருக்கான், பைத்தியமாக இருக்கான் அப்படின்னா கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்லையாவது கொண்டு போய் தள்ளுங்கயா. இவனோட டார்ச்சர் எங்களால் தாங்க முடியலையா. அந்த வீடியோவை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள் யாருமே வராத ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நின்று தான் இவன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதை ஒருத்தன் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கான். இவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பப்ளிக் பிளேஸில் இந்த பஞ்சப் பரதேசி இது மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கோமாளித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கிறத எவனாவது பார்த்தான் அப்படின்னா எச்சியை காரி மூஞ்சில் துப்பியிருப்பான், போட்டிருக்கிற செருப்படுத்து எரிஞ்சிட்டு போயிருப்பான். என்ன கன்றாவிடாது. எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸு தனுஷ் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல, அதை வந்து நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மூஞ்சியில் வந்து எச்சியை காரி ரோட்டில் வரவன் போகிறவன்லாம் துப்பிட்டு போயிடுவான் அப்படிங்கிற பயத்தில் தான் தனியாக ஒதுக்குப்புறமாக போய் வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்குது இந்த மூதேவி. இந்த குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் அடம் பிடிக்கும்ல, அம்மா நான் சினிமாவுக்கு போனோம், அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும்ல, அது மாதிரி கையில் எப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆடலடா, ஆட்டிக்கிட்டு இருக்க. அதுவும் கிளைமேக்ஸில் வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி இந்த பாட்டு முடிகிறப்ப அப்படி துள்ளி குதிப்பாப்ல. இப்படி இருந்து இப்படி ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி இருந்து ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிளில் ஒரு ஜம்ப்பு, பேக் ஆங்கிளில் ஒரு ஜம்ப்பு. இந்த சனத்தவக்கில் அப்படி தவி வரும்ல, அது மாதிரி இந்த சனத்தவக்கில் நல்ல இவ்வளோ பெரிய தொந்தியை வச்சுக்கிட்டு முன்னாடி ஏறி குதிக்கிறான். இந்த வீடியோ எடுத்தவனுடைய நிலைமையை நினச்சா தான் உண்மையிலே பரிதாபமாக இருக்குது. எப்படா சிரிக்காமல் ஷேக் ஆகாமல் இவன் பண்ணக்கூடிய இந்த கோமாளித்தனத்தை, இந்த பைத்தியகாரத்தனத்தை வீடியோ எடுக்கிறீங்க. இவன் உண்மையிலேயே எவனையும் கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுத்தானா, இல்லை ஸ்டாண்டு கிண்டில் ஃபோனை நிற்க வச்சு இவனே வீடியோ எடுத்துக்கிட்டானா அப்படிங்கிறது நமக்கு தெரில. இந்த மூதேவி வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டது கூட நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அந்த ரீல்ஸில் இவன் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்கிறான் தெரியுமா? செல்வராகவன் டைரக்டர் இருக்கார்ல, அவரை டேக் பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம தனுஷை வந்து டேக் பண்ணி வச்சிருக்கிறான். இல்லையே தனுஷ் பார்த்தாருன்னா சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னுடைய சாவுக்கு தர்பூசணி ஸ்டார் இந்த சனத்தவக்கலை திவாகர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சூசைடு பண்ணிட்டார்னா என்னடா பண்ணுவ? அதே போல் செல்வராகவனை எதுக்குடா டேக் பண்ண? அந்த படம் ஆடுகளம் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தது செல்வராகவன் இல்லடா, வெற்றிமாறன்றா. அவரை டேக் பண்ணுறா. அவர் பார்த்துட்டு உனக்கு அப்படியே வந்து சான்ஸ் கொடுத்து கிழிச்சிட்டாலும் நீ அப்படியே நடித்து தள்ளிடுவ.
நம்ம தமிழக அரசாங்கத்திற்கும், தமிழக முதலமைச்சருக்கும், அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த தர்பூசணி சனத்தவள திவாகர தயவு செஞ்சு நாடு கடத்திருங்க. ஏன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இவனை உள்ளே வைக்கிற மாதிரியும் தெரியல, கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற மாதிரியும் தெரியல. இவனை வந்து இவனோட இனம் எங்கே இருக்கோ அந்த இனத்திற்கு ஆப்பிரிக்காவுக்கு இவனை நாடு கடத்திட்டிங்கன்னா அவன் அங்கே போய் எங்கிட்டு வேணாலும் ஆடிக்கிட்டு தெரியட்டும், இல்லை ஆட்டிக்கிட்டு தெரியட்டும், இல்லை என்ன வேணா பண்ணட்டும். தயவு செஞ்சு தமிழக மக்களை மட்டும் விட்டுருங்க. இவன் பண்ணுற டார்ச்சரை எங்களால் தாங்க முடியல. இவன் போட்டிருக்கிற ரீல்ஸில் 5000 பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க. டேய், உண்மையிலேயே நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கீங்களா இல்லையாடா? ஏன்னா இந்த கருமாந்திர கன்றாவியெல்லாம் எவனுமே நல்ல மனநிலையில் இருக்கிறவன் லைக்கு அப்படிங்கிறத போட மாட்டான். இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கிறவன் எல்லாருமே நட்டுக்கலண்டு போய் தான் திரியிறாங்களா முக்கால்வாசி பேர் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. அதே கமெண்ட் செக்ஷனை எடுத்த கழுவி ஊற்றிருக்காங்க, காரி துப்பியிருக்காங்க, சாணியை கரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீல்ஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டியை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். தனுஷ் வந்து இந்த பாட்டை வந்து மதுரை சிட்டிக்குள்ளே, டவுனுக்குள்ளே, சலூன் ஷாப்பு, கார் மேலே ஏறி ஆடுறது, அது மாதிரி பல்வேறு இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. இவன் ஏன் ஒதுக்குப்புறமாக பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஏன்னா காலையில் போயிட்டு கழுவாமல் வந்துட்டு கைலியை கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்கானா அப்படிங்கிறது தெரில. அதே மாதிரி ஏன் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கைலியை கட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரில. ஜீன்ஸ் பேண்ட்டை கலட்டிட்டு இவனால் வெறுங்கைலியை கட்டிக்கிட்டு வந்து இவனால் வந்து டான்ஸ் ஆட முடியாது. ஏன்னா ஜட்டி போடுற பழக்கம் இருந்தால் தானே இவன் ஜீன்ஸ் பேண்ட்டை கழட்டிட்டு வந்து கைலி கட்டுவான். இவனுக்கு தான் ஜட்டி போடுற பழக்கமே இல்லையே. இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஜிப்பை கழட்டி விட்டுட்டு கிங்கினி மிங்கினின்னு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சவன். இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அத்தனை லட்சம் பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்பவே அப்படி தான் இருந்தான். அப்படிப்பட்டவன் வந்து வெளியில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது மட்டும் அவன் வந்து ஒழுங்காக போட்டு கிழிச்சிட போகிறானா? அதுவும் மூஞ்சியை எப்படி வச்சுக்கிட்டு ஆடுறான் தெரியுமா? இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டு கையிலே தூக்கிக்கிட்டு ஆடும்போது அவனோட டிஷர்ட்டு மேலே வந்துருச்சு, தொப்புள் தெரியுது. ஏன்னா நீ தொப்புளை காட்டிக்கிட்டு ஆடுறான், பார்க்குறதுக்கு நீ என்ன நமிதாவா? யாரா நீ என்ன கவர்ச்சி நடிகையாடா? என்ன கன்றாவி கருமாந்திரண்டா இது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்தவெல்லாம் தலையில் அடிச்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் காரி துப்பி வச்சுருக்கான். அதே போல் மக்களாகிய நீங்கள் இந்த தர்பூசணி திவாகர் கம்பேக் கொடுக்குறேங்கிற பேரில் இந்த மாதிரி லூசுத்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காரி துப்புங்க. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.